எல்லா விழாலையும் எடுத்தோன்னே என்ன பண்ணுவாங்க, ஒரு விழாக்கு போறோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு கல்யாணத்துக்கு போறோம் என்ன பண்ணுவாங்க, முதல்ல ரெடி ஆவாங்க. வெளியே நின்று என்னவா பண்ணுவாங்க, வாங்க வாங்க உங்களை வாழ்த்தி கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? சரி, எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. கடவுளோட வார்த்தையை கேட்பதற்காக ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கிறோம். இப்போ வந்திருக்கிற எல்லாரும் என்ன பண்ணணுங்க, முதல்ல கூப்பிடணும், வாழ்த்தி கூப்பிடணும். அதுதான் தமிழருடைய பண்பாடு முறை. இப்போ வந்திருக்கவங்க எல்லாரையும் நாங்க எல்லாருமா சேர்ந்து நம்மளை ஒவ்வொரு நாளும் அன்பா பாதுகாத்து பராமரித்து வருகிற கடவுளுடைய பேரால அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்போ சனத்தை அழைக்கிறதுக்கு உதவி என்ன பண்ணலாம்னா ஒரு பாட்டு பாடி நம்ம என்ன பண்ணலாங்க, சனத்தை அழைக்கலாம். பூமியில் வாழுகிற மக்களே எல்லாரும் கூடிய வாருங்க, ஆண்டவர் சன்னதி சென்றிடலாம். பூமியில் வாழுகிற மக்களே எல்லாரும் கூடிய வாருங்க, கும்பிடலாம். ஆரவாரத்தோடு ஆனந்தமா பாட ஆண்டவர் சன்னதி சென்றிடலாம். கடவுள் ஒருவரே நமக்கு தெய்வங்க, அவரை விட்டால் உலகில் துணைவர் யாரும் இல்லைங்க. கடவுள் ஒருவரே நமக்கு தெய்வங்க, அவரை விட்டால் உலகில் துணைவர் யாரும் இல்லைங்க. என்றென்றும் அவரு எங்க தலைவர், என்றென்றும் அவரு எங்க தலைவர் என்று சத்தம் போட்டு கம்பீரமா பாடு. பூமியில் வாழுகிற மக்கள் எல்லாரும் கூடிய வார்த்தை கும்பிடலாம். ஆரவாரத்தோடு ஆனந்தமா பாடு ஆண்டவர் சன்னதி சென்றிடலாம். கடவுள் தானே நம்ம படைச்ச தாய் தந்த, நல்ல இடையரவர் நம்ம வருடைய ஆட்டு வந்த. கடவுள் தானே நம்ம படைச்ச தாய் தந்த, நல்ல இடையரவர் நம்ம வருடைய ஆட்டு வந்த. கையாலோ நெஞ்சாலோ என்னத்தை செஞ்சாலும், கையாலோ நெஞ்சாலோ என்னத்தை செஞ்சாலும் தெய்வத்தை நம்மால செஞ்சிடலாம். பூமியில் வாழுகிற மக்களே எல்லாரும் கூடிய வாருங்க, கும்பிடலாம். ஆரவாரத்தோடு ஆனந்தமா பாட ஆண்டவர் சன்னதி சென்றிடலாம். கடவுள் ரொம்ப நல்லவரே, ஆமா நல்லவரே. கடல போல ரொம்ப இயக்கம் உள்ளவரே. கடவுள் ரொம்ப நல்லவரே, ஆமா நல்லவரே. கடல போல ரொம்ப இயக்கம் உள்ளவரே. உள்ளவரும் அவர் நல்லவரும் அவர், உள்ளவரும் அவர் நல்லவரும் அவர். உள்ளே வாங்க பாட ஒத்துமையத்தோட பூமியில் வாழுகிற மக்கள் எல்லாரும் கூடிய வாருங்க, கும்பிடலாம். ஆரவாரத்தோடு ஆனந்தமா பாட ஆண்டவர் சன்னதி சென்றிடலாம். பூமியில் வாழுகிற மக்களே எல்லாரும் கூடிய வாருங்க, கும்பிடலாம். ஆரவாரத்தோடு ஆனந்தமா பாட ஆண்டவர் சன்னதி சென்றிடலாம். பூமியில் வாழுகிற மக்களே எல்லாரும் கூடிய வாருங்க, கும்பிடலாம். ஆரவாரத்தோடு ஆனந்தமா பாட ஆண்டவர் சன்னதி சென்றிடலாம். சரி, இப்போ வந்திருக்கிற சனத்தை கூப்பிட்டாச்சுங்களா? சனத்தை கூப்பிட்டதுக்கு அப்புறம் மெயினா யாரை கூப்பிடணுங்க, சாமியை கூப்பிடணும். சரிங்களா? பின்பாட்டோட சேர்ந்து பாடி நம்ம சாமியை கூப்பிடலாம். சனமெல்லாம் வந்துருச்சு, சண்டை சத்தம் ஏதும் இல்ல, சாமியே நீயும் வந்து விடு, வந்து விடு, வந்து விடு, வந்து விடு. தண்ணி போட்டா மயக்கம் வரும், அந்த தருதலைக்கோ துன்பம் வரும். சண்டை போட்டா பகை வளரும், சாமி உங்க கோபம் வரும், கோபம் வரும், கோபம் வரும். பொண்ணு பட்டா நீ வருவ, ஒத்தாச பண்ணிடுவேன். கொன்னு போட்டோம் வேத்துமைய, கோலமுடன் வந்து விடு, வந்து விடு, வந்து விடு.
சாமி அழைச்சாச்சு. எதுக்காக சாமி நம்ம அழைச்சிருக்கோம் இங்க? அவரை வணங்குறதுக்காக தானே நம்ம இங்க எல்லாரும் வந்திருக்கோம். பெத்தவரே உலகத்தை படைச்சவரே, அம்மையப்பா அத்தனைக்கும் ஆண்டவரே உன் பாதம் வணக்கம். முத்தவரே மீட்டெடுக்க வந்தவரே, கன்னி மாறி பெத்தெடுத்த பாலகரே உன் பாதம் வணக்கம். சுத்தத்திரு ஆவியாரே சூரியரே, ஒத்துமைய கத்து தரும் வாத்தியாரே உன் பாதம் வணக்கம். ஆத்துக்குள்ள ஊத்து தண்ணி சாமி அருள்நாதா, பாவ ஊத்த போக்கும் ஜீவ தண்ணி சாமி அருள்நாதா, சுத்தனை பொங்க சோறு சாமி அருள்நாதா, பசிய நித்தம் போக்கும் ஜீவ சோறு சாமி அருள்நாதா, காத்துல நீ தென்னங்காத்து சாமி அருள்நாதா, உலகம் மொத்தத்துக்கும் வீசு காத்து சாமி அருள்நாதா, முத்தி போன சோரக்கானாங்க சாமி அருள்நாதா, உடைச்சி வித்தெடுத்து வெதப்பவர் நீ சாமி அருள்நாதா, நெருஞ்சி முள்ளே விளைஞ்சனோ சாமி அருள்நாதா, எங்க நெஞ்ச குத்தி களை எடுப்பவன் நீ அருள்நாதா, கருகி போன கான பயிறு சாமி அருள்நாதா, துடுக்க வைக்கும் விவசாயி நீ சாமி அருள்நாதா, விருத்தி இல்லா பருத்தி காடு சாமி அருள்நாதா, விளைய வைக்கும் விவசாயி நீ சாமி அருள்நாதா, ஏறெடுத்து வந்தவரே சாமி அருள்நாதா, உங்க பேரெடுத்து பூர்த்தி செய்யறோம் சாமி அருள்நாதா, சரி வந்தோம், நம்மளையும் கூப்பிட்டாச்சு, சாமியும் கூப்பிட்டாச்சு, கூப்பிட்ட சாமிய வணங்கியும் பாட்டு பாடியாச்சு. இப்பதான் முக்கியமான இடத்துக்கு வரோம். என்ன அப்படின்னா, எல்லாரும் உத்தமர்களா அப்படி கேட்டா உத்தமர்களா? யாராவது கை தூக்க முடியுங்களா? ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒரு தப்பு நம்மளை தெரியாம பண்ணுவேனாங்க, மனசை உறுத்துமே அப்படிங்கிற மாதிரி. வேற எங்கேயும் போகக்கூடாது, மனசை உறுத்துமேனா அதுலதான் இருக்கணும். இப்ப நிறைய குற்றங்களை நம்ம பண்ணியிருப்போம். இது கடவுளுடைய சன்னிதானத்து முன்பாக நம்ம தெரிஞ்சோ தெரியாமல செஞ்ச எல்லா வகையான குற்றத்தையும் அறிக்கை செய்யறதுக்கான நேரம், சரிங்களா? இப்போ நம்மளுடைய குற்றங்கள் எப்போ கடவுளுடைய முன்னிலையில நம்ம அறிக்கை செய்வோம். கஞ்சிக்கு இல்லாம சன காஞ்சி கிடக்கும் போது, அஞ்சு அஞ்சு சன அருமையா இருக்கும் போது, அநீதி எடுத்து பேசாம எல்லாரும் ஏத்துக்கிட்டு இருக்கும் போது, நாங்க எல்லாரும் தானே சாமி குத்தவாளி 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 குத்தவாளி. பெத்த தெய்வமே உன்னை விரோதிச்சு
கெட்ட தெய்வமே உன்னை விரோதிச்சு குத்தம் செஞ்சோமே பாவ சித்தில் விழுந்தோமே குத்தம் செஞ்சோமே பாவ சித்துல விழுந்தோமே சொந்த பந்தத்தை ஐயோ விரோதிச்சு சொந்த பந்தத்தை ஐயோ விரோதிச்சு நிந்த செஞ்சோமே நீச சித்தில் விழுந்தோமே நீங்க செஞ்சோமே நீச சித்துல விழுந்தோமே இருட்டில் நடந்து ஐயோ வெளிச்சம் துறந்து இருட்டில் நடந்து ஐயோ வெளிச்சம் துறந்து திருட்டுத்தனமாய் பாவத்தில் விழுந்தோமே திருட்டுத்தனமா பாவத்தில் விழுந்தோமே பெற்றவரனே உங்க பேரை சொல்லியும் பெற்றவரினே உங்க பேரை சொல்லியோ குத்தம் செஞ்சோமே பாவ குப்பையானோமே குத்தம் செஞ்சோமே பாவ குப்பையானோமே இயேசுநாதர் பேரால இரக்கங்காட்டி மன்னிப்பாய் நேச தூயாவ பேசவே மனசாட்சியாய் உத்தமரின் சேவகம் நித்தம் செய்ய வேணுமே உத்தமரின் சேவகம் நித்தம் செய்ய வேணுமே மத்தவர மன்னிக்கும் மனசு வர வேணுமே மற்றவர மன்னிக்கும் மனசு வர வேணுமே சரி கடவுளுடைய சமூகத்து முன்னால உடைய பாவத்தை எல்லாம் என்ன பண்ணியாச்சுங்க நம்ம அறிக்கை செஞ்சாச்சு இப்போ கடவுள் கொடுக்குற மன்னிப்பை நம்ம பெற்றுக்கலாம் யாரெல்லாம் உண்மையா மனசுல அங்க செஞ்ச குற்றங்களை உணர்ந்து அறிக்கை செஞ்சிருக்கீங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாரு கடவுள் கட்டாயம் மன்னிப்பை கொடுப்பார் அவர் தண்டிக்கிற கடவுள் அல்ல மாறாக நம்முடைய குற்றங்களை மன்னித்து நம்மளை மீண்டும் ஏற்றுக்கொள்கிற கடவுளாக இருக்காக இப்போ கடவுளுடைய கரத்துல இருந்து அந்த மன்னிப்பை நம்ம பெற்றுக்கலாம் குத்தங்க எல்லாத்தையும் உண்மையா உணர்ந்து மனசு நொந்து சாமி உங்க கிட்ட வந்தோமே உங்க கிட்ட வந்தோமே நீங்க மனசிறங்கி தந்த மன்னிப்ப பெத்துக்கிட்டோமே மன்னிப்ப பெற்றுக்கிட்டோமே இப்போ இது எதுக்கான நேரம் அப்படின்னா நம்ம படிச்ச இந்த கடவுளோட வார்த்தையை நம்ம அறிவுக்கு தகுந்தாற் போல அதை நம்ம கேட்டு புரிஞ்சு விளங்கிக்கிறதுக்கான நேரம். ஸோ இன்னைக்கு எதுல இருந்து மட்டும் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம பழைய ஏற்பாட்டில் படித்தோம். அதில் உபாகமத்தில் 26வது அதிகாரத்துலேருந்து 1லேருந்து 12 வரைக்கும் ஒரு வசனம் கொடுத்துருக்குது. என்ன வசனம் அப்படின்னா, நான் உனக்கு கொடுக்குற நாட்டுக்கு நீ போகும்போது அதை நீ எடுத்துக்கும் போது அதுக்குள்ள போய் நீ வாசம் செய்கிற போது என்ன பண்ணணும், அந்த நாட்டில் அந்த நிலத்தில் வர்ற எல்லா கனியில் இருக்கிற காய்கறியில் இருக்கிறதெல்லாம் முதல்ல எடுத்து கொண்டு வந்து உன்னோட கர்த்தருக்கு நீ வெய். அன்னைக்கு வைக்கிறனால நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, கோயிலாண்ட போய் கோயிலில் இருப்பார்ல சாமியார், அவர்கிட்ட நீ கொடுத்து எங்கள் சாமி வந்து எங்கள் முன்னோருக்கெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னார் அந்த நாட்டை, அது வந்து எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்காரு, அந்த நாட்டுக்கு நாங்கள் வந்து சேர்ந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நினச்சி அந்த முதல் பலனை நீ என்ன பண்ணு, போயிட்டு பீடு தாண்ட நீ வச்சு கடவுளுக்கு நீ நன்றி செலுத்தி நீ என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் அப்படியே அங்கேயும் இங்கேயும் பரதேசியாக சுற்றிட்டு இருந்தேன், நாடு இல்லாமல் இடம் இல்லாமல் நான் இருந்தேன், ஆனால் கடவுள் என்ன பண்ணாரு, இப்படி பரதேசியாக சுற்றின எனக்கு நாடோடியாக இருந்த எனக்கு ஒரு நாட்டை கொடுப்பேன்னு சொன்னார், அந்த இடத்தையும் கொடுத்தாரு. அங்கே வந்து அதுக்கு முன்னால் என்ன நிறையா மக்கள் என்ன பண்ணாங்க, எங்களை கஷ்டப்படுத்தினாங்க, நிறையா வேலை கொடுத்தாங்க, துன்புறுத்தினாங்க, அதையெல்லாம் நாங்கள் சகிக்க முடியாமல் தாங்க முடியாமல் என்ன பண்ணோம், எங்கள் கர்த்தரை நோக்கி நாங்கள் கூப்பிட்டோம். அவரும் என்ன பண்ணார், நாங்கள் கூப்பிட்ற சட்டத்துக்கு எங்களுக்கு பதில் கொடுத்தாரு. பதில் கொடுத்து என்ன பண்ணார், தன்னோட நல்ல சக்தியோடு என்ன பண்ணார், எங்களை அங்கேருந்து வெளியே கொண்டு வந்து அதுக்கப்புறம் எங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்ன இந்த ரொம்ப நல்ல நாட்டில் எங்களை கொண்டு வந்து அவர் வச்சார். வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், இப்போ தான் இந்த நாட்டில் நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது அதுலேருந்து இந்த
முதல் பலனை நாங்கள் கொண்டு வந்து கடவுளுக்கு செலுத்துகிறோம். உங்களை தொழுது கொள்வதற்கு நமஸ்கரிப்பதற்கு நாங்கள் வந்திருக்கோம். நீ சொல்லு. நீயும் லேவியரும் சேர்ந்து சொல்லு. அதே போல் என்ன பண்ணணும், ஒரு நாட்டில் இருக்கிற அந்நியரும் சரி, கைவிடப்பட்டவரும் சரி, கைம்பெண்ணும் சரி, யாரெல்லாம் ஆதரவு இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணு, அதில் 10ல் ஒரு பகுதியை நீ எடுத்து அவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நீ வச்சு இதெல்லாம் நீ கடைபிடித்து வாழும்போது நீ என்ன பண்ணுவ, நீ என்னுடைய பிள்ளையா இருப்ப அப்படின்னு சொல்லி கடவுள் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காரு. இதுதான் வந்து உபாகமம் 26:1-12 வரைக்கும் சொன்ன கடவுளோட வார்த்தை. இப்போ இதுல இருந்து என்ன பண்ண போறோம், இன்னைக்கு நம்ம கடவுளோட வார்த்தையை ரொம்ப கருத்தாக ஒரு மணி வரை கேட்கலாங்களா? 1 மணி வரை கேட்கலாமா? பொங்கல் ரெடி ஆகணும், சாப்பாடு ரெடி ஆகணும். 2 மணி வரைக்கும் போலாங்கிறார் ஐயா. பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ பொங்கல் திருவிழா, அப்புறம் தமிழர் திருநாள், இப்படி எல்லாம் சொன்னோம். ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் ஒரு என்னங்க, இப்போ கிறிஸ்தவர்கள் போயிட்டு பொங்கல் கொண்டாடலாமா அப்படின்னு கேள்வி வருமா வராதுங்களா? கொண்டாடலாங்களா? கொண்டாடலாமா? சரி. பொதுவாக என்ன பண்ணுவாங்க, கொண்டாட மாட்டாங்க நிறைய சபையில். கிறிஸ்தவர்கள் எப்படி பொங்கல் கொண்டாடுறது? பொங்கல் யார் கொண்டாடுற பண்டிகை? நம்ம கொண்டாடுற பண்டிகை. தமிழர் அறுவடை திருவிழாப்பா. பரவாயில்ல, எல்லா மக்களும் என்ன பண்றீங்க, ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க. அப்ப பிரசங்கத்தை என்ன பண்ணிடலாம், இதோட நிப்பாட்டிக்கலாங்களா? இல்ல இல்ல. பொங்கல்ல பொதுவாக என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்தவர்கள் வந்து பொங்கல் கொண்டாட கூடாதுங்க. பொங்கல் எதுக்கு கொண்டாடுறது, எந்த கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொண்டாடுறது? சூரிய கடவுளுக்கு. ஆமா, எல்லாரும் அப்படிதான் சொல்லுவோம். என்ன பண்றதுங்க, நமக்கு அப்படிதானே சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாம் தாங்க அப்படிங்க ஐயா, நாங்கெல்லாம் அப்படி கிடையாது, நாங்க வேற மாதிரி. அப்படிங்களா? சரி. இப்போ பொங்கல் யார் தான் கொண்டாடுறது, எதுக்கு கொண்டாடுறது? ஒண்ணு அம்மா சொன்னாங்க, பொங்கல் அப்படிங்கிறது என்னதுங்க, அறுவடை பண்டிகை. இப்போ இங்க நம்ம பைபிள்ல பாக்குற அந்த பகுதி எதாவது சொல்லுதுங்க, ஹார்வெஸ்ட்டை பத்தி தான். ஆனா நம்மள எப்ப நம்ம ஹார்வெஸ்ட் கொண்டாடுறாங்க, நம்ம சபையில அக்டோபர்ல கொண்டாடுவோம், செப்டம்பர்ல கொண்டாடுவோம், நவம்பர். நான் இருக்கிற பகுதியில தீபாவளிக்கு அடுத்த வாரம் கொண்டாடுவாங்க. ஏன்னு தெரியல, நான் திருப்பூர்ல இருந்து வர்றேன். அங்க பனியன் கம்பெனி தான் நிறைய. தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, தீபாவளி முடிஞ்ச அடுத்த வாரத்துல அறுவடை பண்டிகை இப்போ கொண்டாடுவோம். ஆனா உண்மையான அறுவடை பண்டிகை அப்படிங்கிறது என்னது அப்படிங்கிறத இந்த நாள்ல நம்ம பார்க்க போறோம். 2வது, பொங்கல் நம்ம கொண்டாடலாமா வேணாமா, அதுக்கு சரியான காரணம் எல்லாம் இருக்குது. நம்மளும் கொண்டாடலாம் அப்படிங்கிறது, ஏன் நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிறது நம்ம இந்த நாள்ல பார்க்க போறோம். ஏன் வந்து பொங்கலை தை மாசத்துல நம்ம கொண்டாடுறோங்க? அறுவடை. அதான் ஏமா அங்க கொண்டாடுறீங்க? அம்மா அதாங்கம்மா, அறுத்த நெல்லு, அறுவடை, அதெல்லாம் கொண்டு வரோம். சூரியன் திரும்ப பாத்தீங்களா, பின்னால சன்ல இருந்து ஹீட் நல்லா வருங்களா, அதனால கொண்டாடுறோம். சரி சரி. அறுவடை பண்டிகை கொஞ்சம் சரியா சொல்லிட்டீங்க. எப்ப விதைச்சது அறுவடை பண்ணுவாங்க? எங்கீங்க ஐயா, கார்த்திகையா? இது நம்ம தமிழர்களுக்கு தை மாதம் முதல் மாதம். அதனால என்ன பண்றாங்க, சூரியனை படைத்த கடவுளுக்கு நன்றி செலுத்த. இருங்கம்மா சொல்லிட்டுங்கம்மா, அவங்களே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. இப்ப தமிழர் மாதங்கள் எல்லாம் சரியா சொல்லுங்க. சித்திரை, நிறுத்துங்க. அப்போ எங்க விதைக்கிறீங்க? ஆடியில விதைக்கிறீங்க. அப்போ ஒரு பழமொழி இருக்குது, என்னதுங்க? ஆடியில விதை விதைக்கணும் இல்ல, ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லி. ஆடியில நல்ல காற்று அடிக்கும், நல்ல மழையெல்லாம் வரும். அப்போ அந்த ஆடி மாசம் விதைக்கிறது என்ன பண்ணுவாங்க, ஒரு 5 மாசம் விட்டு அறுப்பாங்க. அது எப்போ அப்படின்னா தை மாசம். அதான் சொல்லுவாங்க, தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படிம்பாங்க. என்ன வழி பிறக்குங்க? சாப்பாட்டுக்கு வழி பிறக்கும். சாப்பாட்டுக்கு, கல்யாணத்துக்கு. அப்படி இல்லை. இப்ப நம்ம என்ன ஆயிடுச்சுங்க, ரொம்ப மாடர்ன் வேர்ல்ட்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். முன்னால இந்த அளவுக்கு வளர்ச்சி அதெல்லாம் இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணிருப்பாங்க, வரப்பு இருக்கும், வயல் இருக்கும், நெல் போட்டிருப்பாங்க. அது என்ன ஆகுங்க, நல்லா வளர்ந்து நிற்கும். இப்போ இங்க இருக்கிற இதுக்கும் அந்த காம்பவுண்ட் தாண்டி ஒரு ஊர் இருக்கும். இதுக்கு அதுக்கு என்ன இருக்காதுங்க, வழி இருக்காது, போயிட்டு வர முடியாது. அப்போ அந்த 5 மாசம் என்ன ஆகுங்க,
அவங்களுக்குள்ள எந்த வகையான தொடர்புமே இருக்காது, பேசிக்கவே முடியாது, போக முடியாது, வர இப்போதான் அப்படியே உடனே ஃபோன் அடிச்சு என்ன பண்ணிடுறாங்க, ஐயா 1/2 மணி நேரத்தில் வர 10 நிமிஷத்தில் வர ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிறோம். அப்போ அது கிடையாது. அப்போ அந்த ஆடி மாதத்தில் அவங்க விதைச்சிட்டாங்க அப்படின்னா தை வரைக்கும் அப்போ என்னன்னா அந்த ஆடியில் விதைக்கிற அந்த நெல் தான் என்ன பண்ணுவாங்க, அப்போ விதைப்பாங்க. அந்த நெல் அப்படியே அறுவடைக்கு வந்து இப்படி நிற்கிறது, அப்படியே இந்த பக்கம் சாஞ்சு நிற்கும், நடுவில் அந்த வரப்பு மேலே அந்த வழி இருக்குது. அப்போ என்ன ஆகுங்க, இங்கே இருக்கும் அதெல்லாம் அங்கேயும் போவாங்க. இப்போதான் என்ன பண்ணுறோம், ஜிபே பண்ணுறோம், ஃபோன்பே பண்ணுறோம், என்ன பே இருக்குதோ என்ன பண்ணிடுங்க எல்லாத்தையும் பண்ணிடுறோம். அப்போ என்ன முறை இருந்துச்சு, பண்ட மாற்று முறை இருந்துச்சு. அப்போது இங்கே விளையாடுறத இவங்க எடுத்துட்டு அங்கே போவாங்க, அங்கே அதுக்குண்டான வழி அப்போது தை பிறந்தா வழி பிறக்கும். அப்போது பொங்கலுங்கிறது அந்த இதில் ரொம்ப நம்ம உறவுகளோடு சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடின ஒரு பண்டிகை வந்து இந்த பொங்கல் பண்டிகை. அப்போது இதுக்கு ஒரு 5 மாதம் கேப் விட்டு அவங்க கொண்டாடுவாங்க. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பெரிய பண்டிகை எது அப்படின்னு பார்த்தா தீபாவளி கொண்டாடுவாங்க. அப்போது இந்த பொங்கல் பண்டிகை வந்து அதனால்தான் தை மாதத்தில் சொல்கிறாங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லி எல்லா உறவுகளோட ரொம்ப சந்தோஷமாக வந்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. 5 மாதங்கள் வந்து அவங்களுக்கு இவங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இருந்திருக்காது, நலமான காரியங்கள் நடந்திருக்காது, யாராவது இழந்திருந்தாலும் என்ன பண்ணியிருக்காதுங்க, அந்த செய்தி அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. அப்போ அந்த பொங்கல் வரும்போது என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுவாங்க. அதுக்காக தான் பொங்கல் பண்டிகை வந்து கொண்டாடப்படுது. ஒரு அறுவடை பண்டிகை தான் அது. நீங்க எல்லாம் சொன்னது போல அது ஒரு அறுவடை பண்டிகை. அப்போ நம்ம பைபிள்ல இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, இந்த அறுவடை பண்டிகை அல்லது நம்ம கொண்டாடுற இந்த பொங்கல் பண்டிகை நம்ம பைபிள்ல நம்ம படிச்ச இந்த பழைய ஏற்பாட்டில் படிச்சோம் பார்த்தீங்கன்னா, உபாகமத்தில் 26வது அதிகாரத்தில் ஒரு 12 வருஷம் நம்ம படிச்சாங்களா, அதுல இருந்து நம்ம எப்படி அதை நம்ம புரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறது. இப்போ இந்த பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சமயம் சார்ந்த பண்டிகையா அல்லது கலாச்சாரம் சார்ந்த பண்டிகையா? இது ஒரு கலாச்சாரம் சார்ந்த ஒரு பண்டிகை. அப்போ இது நம்ம எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை தான். இப்போ நாம இன்னைக்கு வாசிக்கிட்ட இந்த பழைய ஏற்பாட்டுல இருந்து உபாகமம் 26 அதிகாரத்துல 3வது வசனத்துல நம்ம பாக்குறவங்க என்ன பண்றாங்க, அங்கு பணியில் இருக்கும் குருவிடம் சென்று அவரை நோக்கி, எங்களுக்கு கொடுப்பதாக எங்கள் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் வந்து சேர்ந்துள்ளேன் என எம் கடவுளாகிய ஆண்டவர் முன் இன்று அறிக்கையிடுகிறேன் என்று சொல். எங்களுக்கு கொடுப்பதாக எங்கள் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறி வந்த நாட்டுல நான் சேர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ கடவுள் முன்னால அறிக்கையிடு. இப்ப இதுல இருந்து நம்ம இந்த பண்டிகை எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த அறுவடை பண்டிகை அல்லது பொங்கல் திருவிழா அப்படிங்கிறது முதல்ல அது உடன்படிக்கையின் பண்டிகை. என்னதுங்க அது, என்ன பண்டிகை? உடன்படிக்கைன்னு. நீங்களும் கூட பேசினாதான் பேசி சீக்கிரம் முடிக்க முடியும். முதலாவது இது உடன்படிக்கையின் பண்டிகை, ஒரு ஃபெஸ்டிவல் ஆஃப் கவர்னன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கடவுள் என்ன பண்றாருங்க, இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுப்பேன்ப்பா, உங்களை நான் பாதுகாத்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கும் இந்த மனுஷனுக்குமான ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைங்கிறது என்னைக்குமே என்னதுங்க, மாறாமல் இருக்கிறது. பல நேரங்களில் இந்த உடன்படிக்கை என்ன சொல்லுவாங்க, கான்ட்ராக்ட் அல்லது ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒப்பந்தங்கள் என்ன இருக்கு, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான், ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் தான். அப்போ கடவுளுக்கும் நமக்குமான அந்த உடன்படிக்கைய நம்ம இணைஞ்சு கொண்டாடி அதை நினைவு கூறுவதா என்னதுங்க இந்த பொங்கல் பண்டிகை. இப்போ இன்னைக்கு நவீனமயமான உலகத்துல இதையெல்லாம் என்ன ஆகல, நினைச்சு பார்த்ததற்கு நேரம் இல்லை. அப்போ இன்னைக்கு நவீனமயமான உலகத்துல என்ன ஆயிடுச்சு, இதெல்லாம் எதுக்கு இந்த உடன்படிக்கை பண்ணாங்க, எனக்கும் கடவுளுக்கான உறவு என்ன அப்படிங்கலாம் யோசிக்கிறதுக்கு என்ன இல்லைங்க, நமக்கு டைம் இல்லை, ரொம்ப பிஸியா சுத்திட்டு இருக்கோம். அப்போ ஒவ்வொரு பண்டிகைகள் எதுக்கு கொடுக்க அப்படின்னா, கடவுளுக்கும் நமக்குமான உறவு என்ன அப்படிங்கிறத நினைவு கூறுவதற்கு, அது கடவுளுக்கு நமக்கான அந்த உடன்படிக்கையை மீண்டும் நம்ம நினைச்சு அதோட நம்ம ஒன்றிப்பதற்கு தான் இதை வந்து கடவுள் கொடுக்குறாரு. அப்போ கடவுள் வந்து என்ன பண்றாரு, இஸ்ரேல் மக்களோட 8க்கும் மேற்பட்ட உடன்படிக்கையெல்லாம் பண்ணியிருக்காரு. எங்கெல்லாம் உடன்படிக்கை பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டா நீங்க இப்ப டக்குன்னு சொல்லுவீங்க. 8 உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. சொல்லுங்க. ஆபிரகாமோடு, மோசேவோடு, நோவாவோடு, அவ்வளவுதான். அதை தாண்டி தங்களுக்கு தெரியாத வசனங்கள் ஒன்றுமில்லை, ஆகவே நீங்களே சிறந்த வசனம் எதுவோ நீங்களே தேர்ந்தெடுத்து சொல்லும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கிறீங்களா. தாவீதோட பண்ணியிருக்காரு, நிலங்களோட பண்ணியிருக்காரு,
தன்னுடைய படைத்த படைப்புகளோட உடன்படிக்கை இப்படி 8க்கும் மேற்பட்ட உடன்படிக்கை. ஆபிரகாமோட செஞ்ச உடன்படிக்கை தான் இங்க என்ன பண்றாங்க இவங்க நினைவு கூறுறாங்க. எங்களுடைய மூதாதையர் குடும்பம் சொன்ன நாட்டுல நான் வந்துட்டேன்னு சொல்லி நீ கடவுள் முன்னால நீ அறிக்கை செய்ய. அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுவதா என்னதுங்க இந்த அறுவடை பண்டிகையானாலும் சரி, பொங்கல் பண்டிகை, எந்த பண்டிகையா இருந்தாலும் இது என்னதுங்க அது உடன்படிக்கையின் பண்டிகை அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்யறாரு. நம்ம ஆதிகாமம் 12ஆம் அதிகாரத்துல பார்க்க முடியும். அதற்கு பின்பதாக ஆபிரகாமும் லோத்து அவங்களுக்கு ஒரு உடன்படிக்கை. அதுதான் என்னதுங்க நிலத்தோட செஞ்ச உடன்படிக்கை. நான் ஒரு பக்கம் போறேன், நீ ஒரு பக்கம் போ அப்படின்னு சொல்லிட்டு, நீ போற தூரம் உனக்கு, நான் போற தூரம் எனக்குன்ட்டு நிலங்களோட உடன்படிக்கை பண்ண. அப்ப 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1-17 வரைக்கும் பார்த்தா தாவீதோட உடன்படிக்கை எல்லாம் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் தொடக்கத்துல பண்ண உடன்படிக்கை. அதுக்கப்புறம் அவங்க அடிமைத்தனத்துக்குள்ள எல்லாம் போயிட்டு மீண்டும் அடிமைத்தனத்துக்குள்ள வரும்போது பாபிலோன சிறைக்குள்ள இருக்கும்போது என்ன பண்றாங்க, அப்ப அவங்களோட ஒரு புதிய உடன்படிக்கையை பண்ணணும்னு எரேமியா தீர்க்கதரிசி வழியாலாம் சொல்லி என்ன பண்றாங்க உடன்படிக்கை எல்லாம் பண்ணி. எதுக்கு அந்த உடன்படிக்கைன்னா அது என்னைக்கும் மாறாமல் உடையாமல் இருக்கும். இந்த மக்கள் என்னால உண்டாக்கப்பட்ட மக்கள், என்னை போல என்னோட சாயல்ல படைக்கப்பட்டவங்க என்னைக்கும் ஒன்றாக இருக்கணும், என்னோட உடன்படிக்கையில அவங்க என்னைக்கும் இருக்கணும்னு சொல்லி என்ன பண்றாங்க இந்த பண்டிகைகள் எல்லாம் அனுசரிக்க சொல்லி கடவுள் ஒரு கட்டளையாக கொடுக்கிறார் அப்படின்னு. இப்போ உடன்படிக்கை என்பது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப கமிட்மெண்டாக இருக்கணும், ஒரு ஒப்படைப்போட இருக்கணும். அதுதான் வந்து உடன்படிக்கை. இதுல உறவுகளுக்குள்ளாக கடவுளுக்கும் நமக்கும் உண்டான அந்த உறவு இருக்குது பாத்தீங்களா, அதுல ஒரு ஒப்படைப்போட கமிட்மெண்டோட இருக்கணும். அப்போ இது வந்து ஒரு உடன்படிக்கையினுடைய பண்டிகை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ 2வது பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல என்ன கேள்வி கேட்டேன், கிறிஸ்தவர்கள் பொங்கல் கொண்டாடலாமா இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன். நீங்களா கொண்டாடலான்னு சொன்னீங்க. ஏன் கொண்டாடலாம் அப்படின்னா, பண்டிகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது உழைப்பாளர்களின் திருவிழா, அது உடன்படிக்கையின் திருவிழா. 2வது பண்டிகை அப்படிங்கிறது அது உழைப்பாளர்களின் திருவிழா. இன்னும் சொல்ல போன கூட அது உழவர்களுடைய திருவிழா. யாரெல்லாம் உழைக்கிறீங்களோ என்ன பண்ணலாங்க, எல்லாரும் இந்த அறுவடை பண்டிகையை பொங்கல் பண்டிகை பண்ணலாம். அப்போ உழைக்கிற மக்கள் என்ன எல்லா மதத்திலும் இருப்பாங்க, எல்லா ஜாதியிலையும் இருப்பாங்க. அது ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, இது எல்லாத்தையும் கடந்ததான் என்னதுங்க உழைப்பு அப்படிங்க. உழைக்கிற மக்களுக்கு உண்டான ஒரு திருவிழா தான் என்னதுங்க இந்த பொங்கல் திருவிழா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த 10வது வசனத்தை நம்ம பார்க்கிற பொழுது அங்க என்ன பண்றாங்க, நீ எனக்கு கொடுத்து நிலத்தினுடைய முதல் பலனை கொண்டு வந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த உழைப்பில் இருக்கக்கூடிய என்ன பண்றாருங்க, தன்னுடைய உழைத்த முதல் பலனை கொண்டு வர்றாரு. அதற்குண்டான திருவிழா தான் என்னதுங்க அறுவடை திருவிழா. அது உடன்படிக்கையுடைய திருவிழாவாக ஒரு பக்கம் இருந்தாலும் அது நமக்கும் கடவுளுக்கும் தனிப்பட்ட ஒன்று. 2வதா பார்க்கிறோம், அது உழைக்கிற எல்லா ஜனத்துக்குமானது. உழைக்கிற மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ எல்லாரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒண்ணுதான் இந்த பொங்கல் திருவிழா, அறுவடை திருவிழா அப்படின்னு சொல்லி தான். இந்த உழைப்பு வந்து தொடக்கத்துல சாபமாக பார்க்கப்பட்டுச்சு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பார்க்கும்போது அவங்க பண்ண மீறுதல்னால என்ன ஆயிடுச்சுங்க, அவன் பண்ண தப்புக்காக கடவுள் எதை தண்டிக்கிறாரு, உழைப்ப தண்டிக்கல, பூமிய நிலத்தை சமைச்ச. தப்பு பண்ணது யாரு, மனுஷன். ஆனா தண்டனை யாருக்கு, பூமிக்கு. அதனால என்ன ஆகும், உன்னுடைய நெத்தி வேர்வை நீ சிந்த இருந்தால் அது என்ன உனக்கு சரியான பலனை கொடுக்கணும். உழைப்பு ஒரு காலத்துல சாபமாக பார்க்கப்பட்டுச்சு. ஆகவேதான் அவங்க சொல்றாங்க, இங்க இந்த எகிப்துல அவங்க இருக்கும்போது இங்க கொடுக்கக்கூடிய இந்த வேலையை எங்களால செய்ய முடியல, எங்களால இந்த கொடுக்கக்கூடிய இந்த வேலை பழுவை தாங்க முடியலன்னு சொல்லி கடவுள் நோக்கி முறையிடும் போது என்ன பண்றாங்க, கடவுள் அவங்களுடைய கூக்குரலை கேட்டு அவங்களுக்கு அதுல இருந்து வெளியே கொண்டு வந்து இந்த நாட்டுல என்ன பண்றாருங்க, அந்த உழைப்பை ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். அங்க இருக்கக்கூடிய உழைப்பு எப்படி இருந்துச்சு, அவங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை, ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் செஞ்சாங்க, அதுக்குண்டான அங்கீகாரம் இல்லை. ஆனா தங்களுக்கு என்ன கொடுக்கக்கூடிய அந்த நாட்டுல அவங்க வந்து சேரும்போது என்ன ஆகுதுங்க, அந்த உழைப்பு அவங்களுக்கு ஆசீர்வாதமாகும். அதனால நீ கடவுளை மறந்துடக்கூடாது. ஆகவே என்ன பண்ணு, நிலத்துல வர முதல் பலனை கொண்டு வந்து நீ கடவுளுக்கு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது அப்போ அது உழைக்கிற மக்களுக்கு உண்டான பண்டிகை, உழைப்பவர்களுடைய திருவிழா தான் என்னதுங்க இந்த பொங்கல் திருவிழா, அறுவடை திருவிழா என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ உலகத்திலேயே இருக்கக்கூடியதுல ரொம்ப கஷ்டமான வேலைன்னா என்ன வேலைங்க, உலகத்திலே இருக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை என்னதுங்க, இப்ப கஷ்டமான வேலை நீங்க பேசுற வரைக்கும் நாங்க உட்கார்ந்து கேட்கறது ஐயா அப்படிங்கிறீங்களா, நாட்டு நடவுகள் தான் என்னதுங்க உலகத்திலே இருக்கக்கூடிய ரொம்ப கஷ்டமான. மதுரையில வேளாண்மை கல்லூரி அங்க இருக்க ஒரு ப்ரொஃபஸர் சொன்னார் ஒரு முறை எங்களுக்கு, நாங்கள் உள்ள போய் எல்லாம் பார்க்கும்போது நிறைய ஆய்வு செஞ்சதுல உலகத்திலே இருக்கக்கூடிய
ரொம்ப கஷ்டமான வேலை எது அப்படின்னா பெண்கள் அந்த குனிந்து நாட்டு நடுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் இருக்கிறதுலையே கடினமான வேலைன்னு சொல்லி ஒரு ஆய்வே சிலப்போ அந்த கடினமான வேலையை செய்யக்கூடிய உழைக்கிற மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா தான் என்னதுங்க இந்த அறுவடை திருவிழா, பொங்கல் திருவிழா அப்படின்னு சொல்லி. அதுல கூட என்னதுங்க ரொம்ப கஷ்டமில்லாத வேலை செய்யற ஆணுக்கு நல்ல கூலி கிடைக்கும், பெண்ணுக்கு என்னங்க கஷ்டமான வேலை செய்யற பெண்ணுக்கு குறைவான கூலி தான் கிடைக்கும். அப்போ இந்த உழைக்கிற மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவாக இந்த பொங்கல் திருவிழா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல எதற்கான பண்டிகை, எதற்கான திருவிழா? உடன்படிக்கையினுடைய திருவிழா. இரண்டாவது உழைக்கும் மக்களுடைய திருவிழா அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது இந்த திருவிழா எதுக்கு அப்படின்னா அது உதவி செய்வதற்கான திருவிழா. உடன்படிக்கையின் திருவிழா, உழைக்கும் மக்களுடைய திருவிழா, உதவி செய்வதற்கான திருவிழா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த நம்ம முதலே பொங்கலுடைய பேக்ரவுண்ட் பார்த்தோம். ஆடியில் அவங்க விதைச்சு அந்த தை மாதம் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி என்ன பண்றாங்க, தங்களுக்கு உண்டான அந்த பொருட்களை பண்டமாற்று முறையில் என்ன பண்றாங்க, ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறார்கள். இப்போ அது எல்லாத்துக்கிட்டையும் அந்த நாளில் என்ன இருந்திருக்காதுங்க, நிலம் இருந்திருக்காது, எல்லாத்துக்கும் போதுமான உணவும் இருந்திருக்காது. அப்போ அந்த 5 மாசம் கழிச்சு அவங்க வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெரிய பண்டிகை எதுன்னா தீபாவளி பண்டிகை. அப்போ அந்த பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் ஒரு 5-6 மாசம் கேப் இருக்கும். அப்போ இந்த பொங்கலுக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்க, தாங்கள் கொண்டு வர எல்லா பொருளையும் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய உறவுகளுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்து மீதம் இருக்கக்கூடிய அந்த 5 மாதமோ 6 மாதமோ அவங்க வாழக்கூடிய அளவுக்கு உண்டான பொருட்களை தொடக்கத்தில் என்ன பண்ணுவாங்க, மக்கள் கொடுத்துட்டு போவாங்க. அதுக்குதான் வந்து திருவிழாக்களை பண்டிகைகளை நம்முடைய முன்னோர்கள் வைத்துச்சு. அப்போ பொங்கல் திருவிழாவும் சரி, எந்த திருவிழாவாக இருந்தாலும் சரி, அது எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்வதற்கு அப்படின்னு சொல்லி. அப்போ இங்கே 12வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது நீ அதை என்ன பண்ணு, நீ லேவியத்தை விட்டு அந்நியருக்கும் அனாதைக்கும் கைமென்னுக்கும் என்ன பண்ணு, அதை கொடு, அவர்களும் என்ன ஆகட்டும், அவங்களும் நிறைவா இருக்கட்டும். எல்லாருக்கும் உதவி செய்வதற்காக என்ன பண்றாங்க, இந்த திருவிழாவை நம்ம கொண்டாடுறோம். இந்த திருவிழா எல்லா திருவிழாவும் எதுக்கு அப்படின்னா ஒருவருக்கொருவர் உதவி செய்வதற்கு அப்படின்னு. அந்த வகையில இந்த சபையை ஒரு வகையில பாராட்ட விரும்புறேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே ஆண்டவருக்கு அல்லேலூயா அல்லேலூயாவே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே ஆண்டவருக்கு அல்லேலூயா அல்லேலூயாவே. பரிசுத்த ஆலயத்தில் தரிசித்த ஆண்டவர, பரிசுத்த ஆலயத்தில் தரிசித்த ஆண்டவர, வல்லம விளங்குவான விரிவினிலே ஆராதிங்க நல்லவர. காக்கா குருவி பறவைகளோட நம்ம வல்லவர வாட்டிட வாங்க மிருகங்களோட. நல்லவர காக்கா குருவி பறவைகளோட நம்ம வல்லவர வாட்டிட வாங்க மிருகங்களோட. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே ஆண்டவருக்கு அல்லேலூயா அல்லேலூயாவே. பூரணர வாழ்த்திடவோ காரணம் தான் வேணுங்களோ, பூரணர வாழ்த்திடவோ காரணம் தான் வேணுங்களோ. வயிறார துண்ணுறதுக்கு காரணம் வேற சொல்லணுங்களோ. செயல்படுகிற கடவுளாக இருப்பதற்காக அட உயிருள்ளவர பாடுங்கம்மா அல்லேலூயாவே. செயல்படுகிற கடவுளாக இருப்பதற்காக அட உயிருள்ளவர பாடுங்கம்மா அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே ஆண்டவருக்கு அல்லேலூயா அல்லேலூயாவே. உரிமை மேல முட்டித்தாலும் பெரிய மூல உடுக்க ஓடும், உரிமை மேல முட்டித்தாலும் பெரிய மூல உடுக்க ஓடும். பம்ப மத்தாளத்தோட போடுங்கம்மா சிங்கித்தாளம். கும்மி ஆட்டம் ஒயிலாட்டம் வீரசீலம் பாட்டம் ஆடி கும்மாலமா ஆராதிச்சு பண்ணுங்க ஆர்ப்பாட்டம். கும்மி ஆட்டம் ஒயிலாட்டம் வீரசீலம் பாட்டம் ஆடி கும்மாலமா ஆராதிச்சு பண்ணுங்க ஆர்ப்பாட்டம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே ஆண்டவருக்கு அல்லேலூயா அல்லேலூயாவே.